ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு சைனீஸ் மெலோ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க எப்படியாவது தான் பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஒரு மேட்ச் மேக்கர் தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. ஆனால் அந்த லேடியோ சரியான பணம் பிடிங்கி போல இவங்க கிட்ட சில ஃபோட்டோஸை காட்டிட்டு அதுக்காக அவங்க கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை கேட்குறாங்க. நான் சொன்ன பணத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே உங்கள் வீட்டில் ஒரு மருமக இருப்பான்னு அவங்களுக்கு ஆசையை காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த லேடி சொல்றதை நம்பி இந்த அம்மாவே பணத்தை எடுத்து கொடுக்க போறாங்களா? அவங்க கார்டை வாங்கி ஸ்வைப் பண்ணும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்து அந்த கார்டை பிடிங்கிக்கிறான். ஆக்சுவலி இந்த லேடி ஒரு உண்மையான மேட்ச் மேக்கரே கிடையாது. போறவங்கலாம் இந்த மாதிரி ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்டா பணம் பறிக்கிற கும்பலை சேர்ந்தவங்க போல. அது ஆல்ரெடி ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க சொன்ன வெப்சைட்ல ஒரு உண்மையான மேட்ச் மேக்கர் அப்பே கிடையாது, நீ ஃப்ராடுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா இருந்து போறியா இல்ல போலீஸ் கால் பண்ணவான்னு ஹீரோ மிரட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த லேடியும் பொழப்புல மண்ணவாரி போட்டான்னு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா கிட்ட அவர் வச்சிருந்த கார்டை கொடுத்துட்டு, இங்க பாருங்க ஆண்டி, பணம் சம்பாதிக்கிறதும் சேவ் பண்றது ரொம்பவும் கஷ்டம். இந்த மாதிரி ஃப்ராடுங்களை நம்பி மறுபடியும் உங்க பணத்தை இழந்துடாதீங்க, பார்த்து கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கானா. அந்த அம்மாவுக்கு ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல பையனா நேர்மையானவனா இருக்கானே, பேசாம இவனையே நம்ம மகளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டா என்னன்னு தோணுது. நல்ல வேலைப்பா, நீ வந்து கரெக்டான டைமுக்கு என்ன சேவ் பண்ண, ரொம்பவே நன்றி பண்ண. ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு அதோட உனக்கு எதுவும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லதுமே ஒரு பழைய விஷயம் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கும். ஆனால் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இவனுக்கு சீட் பண்ணியிருந்திருப்பா. அதை இவனும் கண்ணால் பார்த்து வந்திருப்பான். அதே இடத்துல அவளை பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா ஆனால் அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிடுறான். அவங்களுக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சரிப்பா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, போனவங்க யாரும் திரும்பி வர மாட்டாங்களையா, பேசாம நீ உனக்கான லைஃப் மாட்டேன் அமைச்சுக்கிட்டா என்னன்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, நான் இங்கே வந்தது பிளைண்ட் எதுக்காக இல்லை, ஒரு கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக இன்டர்வியூ வந்தேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லைன்னு சொல்லும்போது, சரிப்பா ஒரு வேலை நீ லவ் பண்ணணும் மேரேஜ் பண்ணணும் ஆசைப்படினா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கணும் ஹீரோயின் அம்மா கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரிலாம் எந்தவித ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, லவ்வுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ரொம்பவும் விரத்தியாக பேசிட்டு இருக்கானா. பேசாம நீ என்னுடைய பொண்ணை வேணா மேரேஜ் பண்ணிக்கோப்பா, என் பொண்ணு ரொம்பவும் நல்ல பொண்ணு, ரொம்பவும் டெடிகேட்டடாக இருப்பா, உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் அப்ராட்லேருந்து திரும்பி வரா. அவ்வளோ வெல்கம் பண்ண அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் நேராக வந்துட்டு இருக்கான். தான் பொண்ணை பார்த்ததுமே எங்க தான் பொண்ணு ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருமோன்னு பாப்பா ஒரு நிமிஷம் அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து திசை திருப்பி கூட்டிட்டு போயிடுறாங்க. தனியாக வந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணுக்கு தான் கால் பண்ணி, இங்கே பாரு ருசி, உனக்கு 5 நிமிஷம் நான் டைம் தரேன், இப்போவே நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சாதாரண ட்ரெஸ்ல நம்ம கம்பெனி வாசலில் தான் நின்றுட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு வா, உனக்காக நான் ஒரு பையனை சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பையன் கிட்ட நீ ஒரு கம்பெனியுடைய சிஇஓங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது, ஒரு ஏழ்மையான வீட்டு பொண்ணு மாதிரி ரெடியாகி வான்னு சொல்றாங்க. எங்க ஹீரோவுக்கா இந்த அம்மா எதுக்காக இப்படிலாம் பண்றாங்கன்னே புரியல. இங்க பாருங்க ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வேணா உங்களுக்கு கேப்பை புக் பண்ணி தரேன், நீங்க பத்திரமா வீடு போய் சேருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறானா. அப்போ திடீர்னு இவங்க மயக்க வர மாதிரி ஆக்ஷனை போட்டு அவனை போக விடாம ஸ்டாப் பண்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க ஹீரோயின் வந்துடுறா. அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா, வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போறோம்னு சொல்லி கூப்பிடும் போது அவங்க கிட்டயுமே உடம்பு சரியில்லை மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருமா ரோசி, அம்மாவுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு, நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னை இப்படியே விட்டுட்டு போகாம உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அம்மா நடிக்கிறாங்களா நினைச்சு ஹீரோயினுக்கு டவுட் வருது. பக்கத்துல இருக்கிற ஹீரோ தான் அவங்க பண்ண ஆக்ஷனை உண்மை நம்பி, இங்க பாருங்க ஆண்டி உங்களுக்கு இதாகாது, வாங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். இல்லப்பா எனக்கு தெரியும் நான் சாக போறேன்னு, நான் சாகிறதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கப்பா, இந்த சாக போற ஒரு லேடியோடைய ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட ப்ராமிஸ்ல கேட்டுட்டு இருக்காங்களா. என்னடா இந்த ஆண்டி இப்படி சொல்றாங்களேன்ட்டு அவனுமே மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறான். இப்பதான் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போயிட்டு கையோட அவங்களுக்கு மேரேஜையும் முடிச்சு வச்சிடறாங்க. முன்ன பின்ன யாருன்னே தெரியாத ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டோமேனு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. ரெண்டு பேரும் அவங்க மேரேஜை முடிச்சுட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வெளியில வராங்க. எங்க ஹீரோயின் அம்மாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி, என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், நம்ம அப்ராடுக்கு ட்ரிப்புக்கு போகலான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. எங்க ஹீரோக்கா ஒண்ணுமே புரியல, என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியாம நடிச்சிட்டு இருந்தாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, அப்போ உங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே சீக்கலாம் இல்லையான்னு கேட்கிறான். என்னம்மா உனக்கு புரியல, உனக்கு மேரேஜ் பண்ண என் அம்மா உங்ககிட்ட ட்ரிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் அம்மாவுக்கு காதல் விழுந்துடுது. யான் சொன்னதை ட்ரிக் பண்ணானு, எனக்கு உண்மையிலேயே உடம்பு தான் சரியில்லை, என் உடம்ப நானே பார்த்துக்கிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு நானே போய்க்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ என் மருமக யான்ஷோ நீ நல்லபடியாக பார்த்துக்கோ, என் மருமக யான்ஷோ ரொம்பவும் நல்ல பையன், உங்ககிட்ட இருக்கிற கார்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையில் இருந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாத்தையும் பிடிங்கி ஹீரோடைய கையில் கொடுத்துட்றாங்க. இங்க பார்ப்பா யான்ஷோ, மேரேஜுங்கிறது ஜோக் கிடையாது, என் பொண்ணை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும், ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து உங்க வீட்டில் அக்கா ரொம்பவும் சந்தோஷமா வாழணும், என் பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் அம்மாவும் கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நம்ம எப்போ டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, என் அம்மா இந்த மாதிரி ட்ரிக் பண்ணி நமக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, உடனே நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டா அவங்க கண்டிப்பாக மறுபடியும் எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவர் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தேன்னு சொல்லியிருப்பாரு இல்லையா, அவங்க கிட்ட
தான் கால் வருது. அதனால ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு தான் கிளம்பி அவசர அவசரமா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஓடி வர அவசரத்துல ஷூ லேஸ் வேற அவுந்துக்குதா, அதை எடுத்து அப்படியே கட்டிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய எக்ஸோடைய லவரும் வராங்க. ஆல்ரெடி இதுங்க ரெண்டுமே அந்த கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கு போல. ஹீரோடைய எக்ஸ் அந்த லின்னு ஹீரோ கிட்ட வந்து என்ன பக்கம் தான் வந்தியா, என்ன பிரேக்கப் பண்ணதால என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உள்ள இருந்து ஹீரோடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுறாங்க. உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த லின்னு கிட்ட தப்பு பண்ணதை நீ தானே, நான் இதுக்காக உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், அந்த மாதிரி கனவு வேணா கேட்டுரு, என்னைக்குமே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது ஹீரோடைய ரெசம் தவறுதலா கீழே விழுந்துருமா. அதை அந்த லின்னோடைய பாய் ஃப்ரெண்ட் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறா. உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட ரெசம் கேட்டுட்டு இருக்காங்க. ரெசமை தேடி பார்த்துட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், உன்னால ஒரு ரெசமை கூட பத்திரமா வச்சுக்க முடியல, உன்னால எப்படி இங்க வேலை பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே எங்க ஹீரோவும் எனக்கு ஒரே சான்ஸ் கொடுங்க, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்றேன், என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே இந்த லின்னோடைய பாய் ஃப்ரெண்டும் இவன் என்னுடைய ஃப்ரெண்டு தான், அது மட்டும் இல்லாம என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவனுக்கும் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சு, எங்க ரெக்கமெண்டேஷன் தான் வந்திருக்கான், ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த கம்பெனில ரெக்கமெண்டேஷன்லாம் இடமே இல்லை போல இருக்கு, ரெக்கமெண்டேஷனுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோவை திட்டிட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. என்ன பையன் ஷோ வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, இந்த சிட்டில உனக்கு செட் ஆகாது, எங்க இருந்து வந்தியோ உன்னுடைய அந்த கிராமத்துக்கே திரும்ப போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த லின்னோ நீ வேணா என்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கேட்டா வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லி நானே ரெக்கமெண்டேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ரெக்கமெண்டேஷன் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் திறமை இல்லாதவன் இல்லை, என் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு எனக்கு கண்டிப்பா கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இன்டர்வியூக்காக வந்த கம்பெனி ஹீரோயினுடைய கம்பெனி தான் போல. அவருடைய ப்ரொஃபைல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவன் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் ரெஸ்யூமை கொண்டு வரலன்னு சொல்றாங்க. ரெஸ்யூம் கொண்டு வராத ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய நல்ல திறமை உள்ள பையனை எதுக்காக நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோவும் வெளியில இருந்தா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கான். இவங்களுக்கு காதல விழுது, இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, ஏன்னா ஹஸ்பண்ட் ஆச்சு. அதனால அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது அசிஸ்டன்டும் அந்த பொண்ணு தான், ஃப்ரெண்டும் அவ தான், அவகிட்ட சொல்லி இன்டர்வியூ எடுக்க சொல்றா. சரின்னு சொல்லிட்டு இவளும் ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இன்டர்வியூ பண்றா. இன்டர்வியூல ஹீரோவும் செலக்ட் ஆயிடுறா, அந்த வேலையை அவனுக்கு கிடைச்சிடுது. ஸோ ஹீரோவை கூட்டிட்டு வந்து மற்ற எம்ப்ளாயிஸ் கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சுட்டு அவனுக்கான பிளேஸையும் காட்டி உடனே வேலையில ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டு போறாங்க. இங்க இந்த பாய் ஃப்ரெண்டுக்காரனுக்கா ஹீரோ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ணது இவனுக்கு சுத்தமா பிடிக்கல, பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. பக்கத்துல இருந்த கொலீக்ஸ் எல்லாம் ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜாங் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலி அவன் பேரு ஜாங் தான், இவன் ஹீரோ பத்தி தப்பு தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறான். ஆக்சுவலி இங்க இருக்காலையா ஹீரோ, இவனுக்கு எந்த வித திறமையும் கிடையாது, இன்டர்வியூலையும் ஃபெயில் ஆயிட்டான், ஆனா திரும்ப வேலை கிடைச்சிருக்குனா எனக்கு என்னமோ நம்ம பாஸோடைய செக்ரட்டரிக்கு இவனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல இருக்குன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். நைட் ஆகாத எல்லாரும் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க, ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கானா. இப்படி ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கதை பார்க்கும்போது இந்த ஜாங்கோடி ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஜெரஸா இருக்கு. நேரா ஹீரோ கிட்ட வந்து உன்னை பாஸ் அவங்க கேபினுக்கு வர சொன்னதா சொல்றான். உடனே ஹீரோவும் ஹீரோயினுடைய கேபின் முன்னாடி நின்று அந்த டோரை நாக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த ஜாங்கோடி ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ பிடிச்சி உள்ள தள்ளி கதவை லாக் பண்ணிடுறான். உள்ள இருக்கிற ஹீரோவும் டோரை உடைக்க ட்ரை பண்றான், நாக் பண்ணி பார்க்கறான், ஆனா சத்தமே இல்லை, என்ன இவன் வெளியில போட்டிட்டு அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினும் நைட்டை வீட்டுக்கு போக தேவையில்ல, கம்பெனிலே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கேபினை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. கேபினுடைய டோரு லாக் ஆகிருக்கதை பார்த்துட்டு ஆல்ரெடி அவங்க கிட்டே ஒரு சாவி இருக்கும், அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ணி உள்ள போறாங்க. அவங்க கேபின்குள்ளேயே எல்லா வசதியும் இருக்கும் போல, அதனால அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்க பெட் இருக்கு, அதுலயுமே படுத்துக்கிறாங்க. பக்கத்துல தான் ஹீரோ பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு, ஆனா ஹீரோயின் அதை நோட் பண்ணவே இல்லை, இவங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது, என்னமோ ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்க அந்த ஜாங்கோடைய ஃப்ரெண்டுக்காரனும் ஹீரோடைய எக்ஸ் கிட்ட நான் ரெண்டு கரணையும் பார்த்தேன், எவ்வளவு தைரியம் தான் வந்த முத நாளே அந்த ஹீரோ பைய நம்ம பாஸ் கூட ஸ்லீப் பண்ணிருப்பான், ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்றாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இங்க ஹீரோயினும் அப்பதான் லைட்டா கண் விழிச்சு பாக்குறாங்க. பக்கத்துல ஹீரோ படுத்திருக்கதை பார்த்துட்டு பதட்டத்துல அவரை எட்டி உதச்சு கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஹீரோங்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. அதே மாதிரி இங்க ஹீரோவும் ஹீரோயின் தாங்கிறத நோட்டீஸ் பண்றாரு. நீ எப்படிங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து எனக்கு தெரியும் என் ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ண அந்த சாங்கோடி ஃப்ரெண்டு என்னை பிடிச்சி இந்த ரூம்ல தள்ளி லாக் பண்ணிட்டான், அதே மாதிரி தான் உன்னையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாத, நம்ம வேலையில நம்ம இழக்க மாட்டோம்னு சொல்லி ஹீரோயின் அந்த கம்பெனில எம்ப்ளாயா வேலை பண்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரா ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரா. ஹீரோயினும் நான் தான் சிஇஓங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பாக்குறாங்க, ஆனா ஹீரோ அவங்கள பேசவே விடல. எல்லாம் எனக்கு தெரியும், நீ எதுவும் பேசாம அமைதியாரு, நான் போயிட்டு அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எழுந்து வராரு. என்னடா இவன் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே கேட்காம இவ்வளோ சைல்டிஷா பிஹேவ் பண்ணிட்டு போறேன்னு ஹீரோ நினைச்சு ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வந்துட்டு இருக்கு. எங்க ஹீரோவும் அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம், எதுக்காக எல்லாரும் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் யாரை கேட்டு நீ மேமுடைய ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நானா இந்த ரூமுக்கு வர கிடையாது, ட்ரிக் பண்ணி என்ன இந்த ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க, நம்பிக்கைனா சர்விலன்ஸ் கேமரா செக் பண்ணி பாருங்கன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. போது நிறுத்துடா, 3 நாளா சர்விலன்ஸ் கேமரா ஒர்க் ஆகாதது தெரிஞ்சு தானே நீ மேடமோடைய ஆஃபீஸ் ரூமுக்குள்ள போயிருக்கா, அந்த ரூம்ல நிறைய சீக்ரெட் நிறைய கம்பெனியோட அஃபேர்ஸ்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் திருட்டு தானே நீ அந்த ரூமுக்குள்ள போன, உண்மையை சொல்லு, இந்த கம்பெனியோட சீக்ரெட்லாம் திருடி எந்த கம்பெனிக்கு விற்க பார்த்தனா இந்த மாதிரியான படியெல்லாம் ஹீரோ மேல போட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோவுக்கு ரொம்பவும் கோவம் அதிகமா வருது. பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே திருட ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க, ஆனா இவனுங்க யாருமே அதை கேட்கிற மாதிரி இல்ல, இவனுக்கு
இப்போவே பிடிச்சி போலீஸில் ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி ஹீரோவுடைய கையெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு இருக்காங்களா. அப்போ கரெக்டாக அவரை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்கே ஹீரோயினுடைய அம்மா தான் வராங்க. அவங்க சொன்னதுமே எல்லாரும் ஹீரோ மேலேருந்து கையெடுத்துட்டு அமைதியாகிறாங்க. எவ்வளோ தைரியம் தான், என் மருமகனை எல்லாரும் சேர்ந்து புள்ளி பண்ண பார்த்துருப்பீங்க. இது என் பொண்ணு ரூசியோட கம்பெனி, இப்போவே உங்கள் எல்லாரையும் வேலையை விட்டு தூக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் ஹீரோ வேற, அம்மா என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் பொண்ணு இங்கே கிளீனிங் லேடி தான், நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, எப்பா சும்மா இருப்பா, அந்த மாதிரி சொன்னாதான் இவங்க யாரும் ஒன்று புள்ளி பண்ண மாட்டாங்கன்னு அவங்களும் ஹீரோக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ஸ்டாஃப்ஸ் யாரும் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அம்மாவை பார்த்ததே இல்லை போல இருக்கு. ஹீரோயின் அம்மா பொய் சொல்கிறாங்கன்னு நினச்சி ஹீரோ கூட சேர்த்து அவங்களுமே ஃபோர்ஜரி பண்ணுற கும்பல்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. பாருங்க, நான் ஒன்றும் நடிக்கல, நான் இந்த கம்பெனியை சிஇஓடைய அம்மா தான். அது மட்டும் இல்லாமல் இவர் உண்மையிலே என்னுடைய மருமகன் தான், லின் ரூசியோடைய ஹஸ்பண்ட் தான் சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. உடனே இந்த லின் இருக்கலையா, எவ்வளோ தைரியம் தான் எங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பொய் சொல்லிட்டு இருப்போன்னு ஹீரோயின் அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளிவிட்டு முதல்ல 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. எங்கள் ஹீரோக்கா செம்மையா கோவம் வருது. ஒரு வயசானவங்கன்னு பார்க்காம என் அம்மாவை பிடிச்சி இப்படி கீழே தள்ளி விடுறீங்களா, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, நீ என்னடா எங்களை சும்மா விடுறது, இந்த மாதிரி கம்பெனி சீக்கிரட்டை திருடினதுக்கு நாங்கள் தான் உன்னை சும்மா விடக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா நீ பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் காம்பன்சேஷனா இந்த கம்பெனிக்கு 50 மில்லியன் பணத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உன் வேலையை கண்டினியூ பண்ண, அப்படி இல்லைன்னா உனக்கு இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. எப்படியும் ஹீரோவால இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது, அவன் கண்டிப்பாக வேலையை விட்டு போயிடுவான்னு தெரிஞ்சுதான் வேணும்னே இந்த மாதிரி ஒரு காம்பன்சேஷனை எடுத்து வைக்க சொல்றா. அப்போ கரெக்டாக ஹீரோயினும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்க்குறாங்க. கீழே அவங்க அம்மா கிடக்கிறத பார்த்துட்டு அம்மான்னு சொல்லி ஓடி வந்து அவங்கள தூக்கி விடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. உண்மையிலேயே இவங்க உங்க அம்மாவான்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் கிட்ட வந்து உன்னை தான் நான் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்காக இப்போ உள்ள வந்தா, அதுவும் நீ ஒரு கிளீனிங் லேடி தான், இந்த மாதிரி மேமோட ட்ரெஸ் எடுத்து வர போட்டுட்டு இருக்க, இது அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட், அதனால நான் எல்லாத்தையும் இதை பார்த்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை போக சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோயின் அம்மாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த லின்னால நம்பவே முடியல, யான்ஷி நம்ம சிஓடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு குழம்பு போயிருக்கா. அங்கே இருந்த மற்ற எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயின் அம்மாவை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மறுபடியும் கம்பெனிக்கு திரும்ப வரான். ஹீரோயின் அவங்க அம்மா பிடிச்சி தள்ளி விட்டதால இந்த லின்னை ஃபயர் பண்ணி பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க போல. அதனால இந்த லின்னை ஹீரோ கிட்ட வந்து எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ஒன்னால தான் மேம் என்ன ஃபயர் பண்ணி பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்க, உன்னை நான் ரொம்ப லேசாக இட போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. என்னால் கிடையாது, நீ உன்னுடைய நடவடிக்கைகளை பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிட்ட, நீ எல்லாத்துக்குமே டிசர்வ் தான் சொல்லிட்டு அவளை கண்டுக்காமலே ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்காரு. இந்த லின்னை மட்டும் கிடையாது, இவ கூட சேர்ந்து ஹீரோவை புள்ளி பண்ண இவருடைய பாய் ஃப்ரெண்டுமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லலான்னு சொல்லி முடிவெடுத்து அவரை தனியாக கூப்பிட்டு, இந்த மாதிரி என் அம்மா சொன்னதால தான் என்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு உங்ககிட்ட மறைச்சிட்டேன், உண்மையிலேயே நான் தான் இந்த கம்பெனியோட செய்யவோன்னு சொல்லி அதோட அதை மறைச்சதுக்காக ஹீரோ கிட்ட சாரியும் கேட்குறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயின் அவங்க அம்மாக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கிற அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுங்கிறத நமக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ நீங்கள் எப்போதும் போல உங்கள் வேலையை இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவோ ஒரு வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. வேலையை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோயினை பற்றி தான் ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. அப்போ அவர் கூட வேலை பார்க்குற மற்ற எம்ப்ளாய்ஸ் எல்லாம் அவங்க ப்ரோக்ராம் டீமுக்கு புதுசாக ஒருத்தவரை ஜாயின் பண்ண போறாரா. அவர் சாதாரண எம்ப்ளாய் மட்டும் கிடையாது, ஹீரோயினுடைய ஃபர்ஸ்ட் லவர் சொல்லிட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோ காதில் வாங்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அன்னைக்கு ஈவினிங்கே இவங்க எல்லாரும் காசிப் பேசிட்டு இருந்தா அந்த நியூ எம்ப்ளாயும் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் அந்த பர்சன், ஹீரோனுடைய ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லி காசிப் பேசினவ. இவனுடைய பேர் இவான். வந்ததுமே எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு அதோட அவன் காசான வாஷ்லாம் கையில் போட்டிருப்பானா அதெல்லாத்தையும் ஷோ காட்டிட்டு இருக்கான். இப்படி இவன் போடுற சீனில் மற்ற எம்ப்ளாய்ஸ் எல்லாம் இவனை பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி, மிஸ்டர் இவான் கண்டிப்பாக ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பாரு, அவருடைய வாட்சை பாருங்களா, அவருடைய ட்ரெஸ்ஸை பாருங்களா, எவ்வளோ ஒரு லுக்கிங்காக இருக்காரு, இவர் தான் நம்ம சிஇஓ மேமுக்கு டிசர்வான பர்சன் சொல்லிட்டு அவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் அவங்க கேபின்லேருந்து வெளியில் வராங்க. பார்த்தா இந்த இவானை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. யார்கிட்டயே சொல்கிற மாதிரி அம்மா நம்மளை டின்னருக்கு கூப்பிட்டாங்கன்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. சரின்ட்டு ஹீரோவை எழுந்து போகும்போது அங்கே இருந்த எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, உனக்கு காதலை விடலையா என்ன, அவங்க என்ன ஒன்னே கூப்பிட்டாங்க, மிஸ்டர் இவானை தான் கூப்பிட்டாங்க, ஏதோ மேம் பாப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதல்ல, அவங்களுக்கு ஒன்று பிடிக்கலன்னு நினச்சிக்காத, உன்ன மாதிரி எம்ப்ளாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி பிடிக்கும், உன்னுடைய தகுதி என்னங்கிறது உனக்கு தெரியல, ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிக்காம வந்து உட்காந்து வேலையை பாருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. என்னுடைய தகுதி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நேராக அந்த இவான் கிட்டேயே வந்து உன்னுடைய ஐடென்டிட்டி என்னன்னு கேட்கவும், யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க, நானும் ரோசியும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தோம், ஒன்றா தான் ஸ்கூலுக்கு போனோம், அப்ராட்ல கூட 3 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உடனே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வேற பார்க்கிங் ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் வான்னு சொல்லி ஹீரோவுக்கு கண்டினியூஸாக மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்களா. அதனால அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாம அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. எங்க ஹீரோவும் ஹீரோயினுடைய காரில் வந்து ஏறிக்கிறாரு. வந்ததுமே ஹீரோயின் அவருக்காக ஒரு வாட்சை கிஃப்ட் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அதோட ஹீரோயின் தான் அந்த வாட்ச் எடுத்து ஹீரோடைய கையில் போட்டு விடுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அந்த எம்ப்ளாய் சொன்ன விஷயம்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அதனால ஹீரோயின் கிட்ட அந்த இவான் யாரு, அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கும் போது ஆக்சுவலி இவங்களுக்கு அவன் யாருங்கிறதே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, ஓ அவனா, அவன் இதுக்கு முன்னாடி
எங்க கிட்ட வேலை பார்த்தா எங்க எக்ஸ் டிரைவருடைய பையன் தான், மற்றபடி அவனுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லும் போது அப்போ 2 பேருக்கும் உண்மையிலேயே சம்மந்தம் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோ எப்போதும் போல ஒரு வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த யுவான் இருக்கான் இல்லையா, வேணும்னே ஹீரோ நடக்கும்போது காலை குறுக்க விட்டு அவரை கீழே விழ வைக்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோ கொஞ்சம் கவனமா நின்னுக்கிறாரு. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி சில்லியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கவும், நான் இந்த கம்பெனிக்கு வரதுக்கு முன்னாடி நீ ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகலாம் ட்ரை பண்ணியாமே, கேள்விப்பட்டா இங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் தான் சொன்னாங்க. ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதா, ஏன்னா ஆல்ரெடி எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு மனசாட்சியே இல்லாம போய் புழுவிட்டு இருக்கான். அப்படியா, உங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா, எங்க தைரியம் இருந்தா உங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்டுங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. என்கிட்ட, அதுவும் என்கிட்ட நீ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கேட்குற, எவ்வளோ தைரியம் தான் என்னுடைய ஐடென்டிட்டியை நீ டவுட் பட்டிருப்ப. நான் யாருன்னு தெரியல, இந்த கம்பெனி சிஇஓடைய ஹஸ்பண்ட்னு சொல்லவோ இப்போ சொன்னீங்கல்ல, இதுக்காக தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு, தைரியம் தான் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காட்ட வேண்டியதானு சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு ஏதோ சென்ஸ் இருக்கா, யாராவது வேலை பார்க்குற இடத்துக்குலாம் மேரேஜ் சர்டிஃபிகேட் தூக்கிட்டு சுற்றுவாங்களா, மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் இருக்குது என்னால் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். வீட்டில் தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லாஸ்ட் டைமாக ஹீரோயின் ரூமில் இருந்தப்போ அவங்க கேபினில் அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்ததை பார்த்தா, எங்கே உனக்கு கட்ஸ் இருந்தா இங்கே தானே ஹீரோயின் ரூம் இருக்குது, வந்து அவங்க கேபினை திறந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவன் திடீர்னு இந்த மாதிரி சொல்கிறான், இந்த ரோயன்னு ரொம்பவும் ஷாக் ஆகி போயிருக்க. அப்போ பக்கத்தில் இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான், நீங்களும் அமைதியாகவே இருக்கீங்க, எவ்வளோ தைரியம் தான் உங்கள் ஐடென்டி பற்றி சந்தேகப்பட்டிருப்பான். வாங்க வந்து மேடமோட கேபினை திறந்து உங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எல்லார்கிட்டையும் காமிங்கன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் கேபினுடைய டோர் லாக் ஆயிருக்கு, சாவி மறந்து போய் வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோ கிட்ட ஒரு சாவி இருக்கும், அதனால யாருக்கும் தெரியாம நைஸா அந்த சாவி கீழே தூக்கி போற மாதிரி போட்டுட்டு, மிஸ்டர் யுவான் உங்க பக்கத்துல ஏதோ சாவி மாதிரி கீழே கிடைக்கேன்னு சொல்லும்போது அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அதை எடுத்து பார்த்துட்டு, எனக்கு என்னமோ இது உங்க பாக்கெட்ல இருந்து தான் தெரியாம விழுந்திருக்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த சாவி எடுத்து கேபினை ஓப்பன் பண்றாங்க. இது வரைக்கும் ஹீரோயினுடைய அந்த ரூமுக்குள்ள ஹீரோயினும் அவங்க செக்ரட்டரியும் தவிர வேற யாருமே உள்ள வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைமா இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த ரூமுக்குள்ள வரவும் அங்க இருக்கிற காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இந்த மாதிரி டிசைன்ல இந்த மாதிரி வேஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை, ரொம்பவும் அழகா இருக்கு, ஓஹோ ஆகான்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. இங்க அந்த யுவானும் ஏதோ உண்மையிலேயே ஹீரோடைய ஹஸ்பண்ட் இவன் தாங்கிற மாதிரி ஹீரோயின் உட்காரக்கூடிய அந்த சேர்ல போய் உட்காந்து ரொம்பவும் திமிர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருங்க, நம்ம இங்க வந்தது மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்க்க தானே, எதுக்கு தேவையில்லாத எல்லா பொருட்களையும் கைய வைக்கிறீங்க, முதல்ல இங்க வாங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை தேடுங்க, கண்டிப்பா இந்த டிராயருக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டிராயரை திறக்க போவாரா. அப்ப கரெக்டா ஹீரோயின் அம்மா கிட்ட இருந்தா ஹீரோக்கு கால் வருது. இவரும் கால் அட்டன் பண்ணி ஹீரோயின் அம்மா கிட்ட ரோசி ஆஃபீஸ் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்பா என்னாச்சுப்பா எதுவும் ப்ராப்ளமானு கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த யுவான் ஹீரோடைய போனை பிடுங்கி, என்னடா நடிச்சிட்டு இருக்கியா, ஹீரோயின் அம்மா எனக்கு தான் மதர் இன் லா, உனக்கு கிடையாது, ஏதோ அவங்கள முன்ன பின்ன தெரியுங்கிற மாதிரி அம்மான்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்க, என்ன திமிரான்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கானா. இவன் இப்படி பேசுற எல்லாத்தையுமே அங்க ஹீரோயின் அம்மா காதுல வாங்கிட்டு இருக்காங்க. மறுபடியுமே எல்லாரும் சேர்ந்து என் மருமகனை புள்ளி பண்றாங்க போல இருக்கு, இந்த தடவை யாருமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அம்மா உடனே கிளம்பி ஹீரோயின் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா போனை திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி கை நீட்டி கேட்டுட்டு இருப்பாரா. அவரு கைக்கு கீழே தான் டேபிள்ல ஒரு காஸ்ட்லான வேஸ் இருக்கும். இந்த திருட்டு பையன் என்ன பண்றானா, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு ஹீரோ கையாலேயே அந்த வேஸ் கீழே விழுந்து ஒடிகிற மாதிரி பண்ணிடுறான். உடனே இந்த இவான், எவ்வளோ தைரியம் தான் என் ஒய்ஃபோடைய ஃபேவரட் வாஸை இந்த மாதிரி கீழே தள்ளி உடச்சிட்டேடா, இது எவ்வளோ ப்ரைஸ்லெஸ் தெரியுமா, உன்னால் இதை வாங்கி தர முடியுமான்னு சொல்லி ஹீரோவை அடிக்க போகிறான். அப்போ கரெக்டாக அங்கே ஹீரோயின் அம்மா வந்து அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் மருமக மேலே கை வைக்க பார்த்துருப்பேன்னு கேட்கும் போது சுற்றி இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம், நீங்கள் என்ன உங்கள் மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி அவுட் சைடருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. யார் சொன்னது அப்படின்னு வாயம்போடுன்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறாங்க. இந்த இவானோ, என்ன ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் தான் ரூசியோட அம்மான்னு சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, முதல்ல இங்கேருந்து வெளியில் போங்கன்னு அவங்க தான் ஹீரோனுடைய அம்மானு தெரியாமலே அவங்களையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். இது என் பொண்ணோடைய ஆஃபீஸ், என்ன வெளியில போன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கவும், எது நான் யாரா, நான் இந்த கம்பெனி சிஇஓ ரூசியோடைய ஹஸ்பண்ட், லின் ஃபேமிலியோட மருமக, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட வந்து இவ்வளோ திமிரா பேசிட்டு போன ஹீரோயின் அம்மாவை செவில அறிஞ்சிடுறான். உடனே ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. என் அம்மாவே அடிச்சேன்னு சொல்லிட்டு இவர் அவனை அடிச்சிடாரு. அப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வந்துடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சத்தம் போடவும் உடனே இந்த இவான் ஹீரோயின் கிட்ட ஓடி போய், இங்க பாரு ரூசி, இவனும் இவனுடைய அம்மாவும் சேர்ந்து என்ன வேலை பார்க்க விடாம வேலை நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அம்மா வந்து தள்ளுறான்னு சொல்லி அவனை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணு ரூசி கிட்டேயே என்ன பத்தியே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு கேட்கறாங்க. இவனுக்கு ரொம்பவும் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்றீங்க, அப்போ நீங்க தான் உண்மையிலேயே ரூசியோட அம்மாவான்னு கேட்கிறா. பின்ன என்ன நீயா, எப்பயாவது உன் மரமண்டைக்கு நான் தான் அவளுடைய அம்மாங்கிறது புரிஞ்சுதேங்கும் போது இவ்வளோ நேரம் அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்தி வாங்கிலேயே பேசினவன் இப்போ திடீர்னு அவங்க கிட்ட, ஐயோ ஆண்டி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், உங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கன்னா எப்படியும் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்த ட்ரை பண்றானா. அவங்க ஒரே லைன்ல, உன்னை யாரும் இங்க வெல்கம் பண்ணல, முதல்ல வெளியில போன்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கா பயங்கரமா அசிங்க போயிடுது. ஹீரோயின் கிட்ட, ரோசி நீ கூட என்ன இக்னோர் பண்றியா, சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஒன்னாலாம் படிச்சோம்
வச்சோமேங்கும் போது, ஓ அதனால தான் என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் வாஷ்றதுக்கு என்னுடைய கேபின்குள்ளே வந்து எனக்கு பிடிச்ச இந்த ஃப்ளவர் வசையும் கீழே போட்டு உடச்சி என் ஹஸ்பண்டையும் புள்ளி பண்ணியா, முதல்ல இங்கேருந்து வெளியில் போன்னு சொல்லி ஹீரோடைய கையை பிடிக்கிறாங்க. ஹீரோ தன்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லி ஹீரோடைய கையை பிடிச்சதான் உடனே இந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஓடி வந்து ஹீரோ கிட்ட, மிஸ்டர் ஹேன்ஷி நீங்க தான் ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் தெரியாம உங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, மனசுல எதுவும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாரும் இங்கேருந்து வெளியில போங்கன்னு சொல்லி திட்டி விடவும் அங்கிருந்து எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அம்மா அவங்க கிட்ட, இப்படிதான் உன் ஹஸ்பண்டை ட்ரீட் பண்ணுவியா, உன்னுடைய கம்பெனிலே வச்சு உன் கம்பெனி எம்ப்ளாயிஸை என் மருமகனை இந்த அளவுக்கு புள்ளி பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணமே நீ அவரை இக்னோர் பண்ணதான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கணும் ஹீரோயினுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயினுடைய ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அவளை பார்க்க அந்த யுவான் வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த பொண்ணு ஹீரோயின் யுவான் சொல்லிட்டு 3 பேருமே ஒரே கிளாஸ்ல தான் படிச்சிருந்திருப்பாங்க. இவன் திடீர்னு அந்த பொண்ணு முன்னாடி வந்து நிற்கவும் அவ பயந்தே போயிடா, எதுக்கு அப்படி பேய் மாதிரி முன்னாடி வந்து நிற்கிறேன்னு கேட்கவும், நம்ம எல்லாரும் ஒன்னா தானே படிச்சோம், நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணியாகணும், நான் கொடுக்குற இந்த ட்ரக்ஸை மட்டும் எப்படியாவது ஹீரோயின் குடிக்கக்கூடிய காஃபிலேயோ ஜூஸ்லேயோ கலந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸை கொடுக்குறானா, அதை வாங்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு இந்த மாதிரி வேலைலாம் இதுக்கப்புறம் வச்சுக்காதா, ஹீரோயினை நெருங்க கூட ட்ரை பண்ணாதானே அவனை பிடிச்சி திட்டி விட்டுட்டு போயிடுறா, ஓடி நீ இல்லைனா என்ன, என்னால் இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரக்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் அவங்க கேபினில் உட்காந்து ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இவான் கையில் காஃபியோட முகம் தெரியாத அளவுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு சர்வன் மாதிரி உள்ள வந்து ஹீரோயினுடைய டேபிளில் அவங்க காஃபியை வச்சுட்டு போறா. அவங்களும் அதில் ட்ரக்ஸ் கலந்துருக்கிறது தெரியாம அந்த காஃபி எடுத்து குடிச்சிடுறாங்க. குடிச்சு கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரக்ஸ் அது ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. தலையெல்லாம் சுத்துது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே கையை வச்சு பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீவர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு மெடிசன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. ஹீரோ வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த இவான் உள்ள வரான். ரோசி இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டா அங்க ஹீரோயின் அம்மா அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. அங்க அவன் ஹீரோயினை நெருங்க ட்ரை பண்ணதை பார்த்ததுமே இவங்க கையில வச்சிருந்த டிஃபன் பாக்ஸ் அலையே அவனை அடிச்சிடுறாங்க. அவனுக்கு ஹீரோயின் அம்மாவை பார்த்ததுமே பயங்கரமா நர்வஸ் ஆகுது. உடனே அவங்க கிட்ட வந்து, இங்க பாருங்க ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் கிடையாது, நானும் ரோசியும் லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு போய் சொல்றான். அவன் செவ்விலே ஒன்று வச்சு லவ்வுக்கு அர்த்தம் தெரியுமாடா, ஷேம்லெஸ், முதல்ல இங்கேருந்து வெளியில போடான்னு அவனை பயங்கரமா பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அதுக்குள்ளே அங்க ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோயினும் கண் விழிச்சிடுறாங்க. என்னாச்சுமா நீங்க எப்படிங்கன்னு கேட்கவும், இவங்க ட்ரக்ஸ்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லையா, ஏன் நான் வரலனா என் மருமகனுக்கு துரோகம் பண்ணான்னு பாத்தியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தொடப்பத்தை எடுத்து பொண்ணு அடிக்க போறாங்க. உடனே ஹீரோ தான் இடையில வந்து நின்று அந்த அடியெல்லாம் அவர் வாங்கிக்கிட்டு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே நைட் ஆகுது. 3 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயின் போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பார்த்து ஹீரோயின் அம்மாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்காதா ஹீரோ கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. என்னமா பேசுறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவளுக்கு எதுவும் உடம்பு சரியில்லை நினைக்கிறேன், நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்தா என்னாச்சுன்னு கேட்கும் போது சாப்பிட்டது எதுவும் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டது தான் எதுவும் ஒத்துக்காம ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ளேயே இங்க ஹீரோயின் அம்மாவும் தான் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கதா நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்களா. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவளுக்கு ஜஸ்ட் ஃபுட் பாய்சன் தான் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டு ரொம்ப உடஞ்சு போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ தான், கவலைப்படாதீங்க ஆண்டி, அடுத்த 10 மாசத்துல கண்டிப்பா உங்க கையில உங்க பேர குழந்தை இருக்குன்னு சொல்லி அஷூரன்ஸ் கொடுத்து அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.